விளையாடு. இது விளையாட்டு தமிழ். காலிறுதி சுற்றில் 4 பள்ளிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இதில் சிறந்து விளங்குகிற 2 அணிகள் தேர்வாகி அரையிறுதிக்கு செல்வார்கள். முதலில் அந்த 4 பள்ளிகளை அரங்கத்திற்குள் வரவேற்போம். முதல் பள்ளி சென்னையிலிருந்து SRM நைட்டிங்கேல் பதின்ம மேல்நிலை பள்ளி. இரண்டாவது அணி கும்பகோணத்திலிருந்து வரும் கார்த்தி வித்யாலயா பதின்ம மேல்நிலை பள்ளி. அடுத்த அணி சென்னை அசோக் நகர் வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலை பள்ளி. அடுத்த அணி சென்னை சேக்ரட் ஹார்ட் பதின்ம மேல்நிலை பள்ளி. இந்த காலிறுதி சுற்றின் முதல் சுற்றுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதை தொடங்க போவது சென்னை SRM நைட்டிங்கேல் பதின்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? 3 எழுத்து சொற்கள் கண்டுபிடிக்க போகிறாய். நீ சிறப்பாக கண்டுபிடிக்கும் ஒரு தமிழ் சிறுவன். தொடங்கலாம். உனக்கான முதல் வாய்ப்பு. சுக்கு. சுக்கு. சுகம். சுகம். சூலம். சூலமா? இது புரியல இல்லையா? சூப்பு. சூப்பா? ஓகே. நக்கல் தானே. சூப்புங்கிற சூப்பு தமிழ் சொல்லலாம், வேற மொழி சொல்லலாம். வேற மொழி. வேற எந்த மொழி? தமிழும் இங்கிலீஷும் கலந்தது. தமிழா? என்னமோ சொல்றியே. தமிழும் இங்கிலீஷும் கலந்தது. தமிழும் இங்கிலீஷும் கலந்ததா? சூ வந்து தமிழ், இப்போ வந்து இங்கிலீஷா? நீ ரொம்ப ரகல விடுற. ஒண்ணு தமிழா இருக்கணும், இல்ல இங்கிலீஷா இருக்கணும். இங்கிலீஷ். இங்கிலீஷா? ஸ்பெல் பண்ணு. SU. ஓகே. P. PE. சோப்பு. ஓ, சுப்பு. சோப். பரவாயில்ல, இப்போ இது இங்கிலீஷோட விளையாடு இல்லை, அதை விட்டுருவோம். SOUP சூப், அது இங்கிலீஷ் வேர்டு. நீ எப்படி தமிழோட விளையாடு வந்து சூப்புன்னு சொல்லலாம் என்கிட்ட? ஒன்று நீ எனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிருக்கணும், இல்லை இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிருக்கணும். அதனால தானே தைரியமா சூப்புன்னு சொல்லி பார்க்குற. சரி, என்ன சொல்லுன்னு கண்டுபிடிப்போம். சுட்டி. இது உனக்கு ஏற்றது தான். எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஊருக்கு பண்ண. ஏண்டா சூப்பு தமிழான்னு கேட்பான் உன்னுடைய வகுப்பு நண்பன்லாம். நீ விளக்கம் சொல்லிக்கோ, சரியா? சரி, இரண்டாவது சொல்லுக்கு போகலாமா? உன் பேர் என்ன? ஹரிகிருஷ்ணா. ஹரிகிருஷ்ணா. ஓ, உனக்கு சூப்பு ஹரின்னு பேர் வைக்கலாம். சரியா? உன் பேர் சூப்பு ஹரி. வாங்க, அடுத்த சொல். முகம். முகம். முலம். வராது. முலம் இல்ல. முலமா முழமா? முழம். முழம் அழகான சொல் தானே. முழம். முட்டி. 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 வச்சுக்கோங்க. மணி ஒலிக்கு முன்னால் சொன்னது முட்டி. கால வரையறை முடிந்தது, அதனால முயற்சி பண்ண முடியாது. ஆனா நீ என்ன சொல்லுன்னு நினைக்கிறது தெரியல. தெரியலையா? உங்க அணியினரை கேட்போம். ஏதாவது முகடு. முகடு நினைக்கிறீங்க? அது என்ன சொல் என்று பார்ப்போம். முரடு. இது அதை விட எளிமையான சொல் தான், தெரியும் இல்லையா? சரி, மூன்றாவது சொல்ல முயற்சி செய்வோம். அழகு. அழகு. அறிவு. அறிவு. அகம். அகம். அறம். அறம். அன்னை. அன்னை. 5 வாய்ப்புகள் முடிந்து விட்டன. சரி, அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். அந்தி. அந்தினா தெரியாது. தெரியாது.
அப்படி தெளிவா சொல்லணும். உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அந்தி சாயும் நேரம்னு சொல்லுவாங்க. மாலை பொழுது, பின்மாலை. அது பின்மாலை பொழுது. அழகாக முயற்சி செய்த சூப்பு ஹரிக்கு வாழ்த்துகள். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது அணி கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா பதின்ம மேல்நிலை பள்ளி. உங்களுக்கான முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து திரையில். ஈட்டி, ஈட்டி. ஈசன், ஈசன். ஈதழ், ஈதல். ஈற்று, ஈற்று. இதம், இது நெடில் இல்லையா? ஈ. கால வரையறை முடிந்தது. என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். தெரியுமா? ஈயம் தெரியாதா? உங்க அணியில கேளுங்க. உலோகம். உலோகம் இல்லையா? கும்பகோணம் தானே? அங்க ஊர் பக்கம்லாம் அப்படியே வருவாங்களே, ஈயம் பித்தாளைக்கு வயசு போறது. இல்லையா, நான் கும்பகோணத்துக்கும் புதுசையா. அப்ப எங்க இருந்து போன? முதல்ல வந்து வெளிநாட்டுல இருந்தையா. எந்த நாட்டுல? சவுதி அரேபியால. சரி. அங்க இருந்து திருச்சி வந்தையா. சரி. திருச்சியில இருந்து கும்பகோணம். திருச்சியில ஈயம் பித்தாளைக்கெல்லாம் பாத்திரத்து கோட்டை அடைப்பாங்க. நான் அங்க இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஈயம் பரவாயில்ல, இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா. எத்தனை ஆண்டுகள் ஆச்சு இங்க வந்து? 4 ஆண்டுகள் ஆச்சு. இந்நேரம் ஊர் பக்கம் சுத்தி இருப்பாங்கல்ல ஒருத்தனாவது சைக்கிள் எடுத்து. நான் அவ்வளவா பார்த்தது இல்லையா. இல்ல, அவன் காதுல கேட்கற மாதிரி கத்துவாங்க. சரி, போய் தெரிஞ்சுக்கோ. அவருக்கு தெரியுது கும்பகோணம்காரருக்கு. அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இரண்டாவது சொல்லுக்கு போகலாமா? கடுகு, கடுகு. கடன், கடன். களவு, களவு. களவு. கழிவு, கழிவு. கழிவு போடுவோம். நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்படி ஒரு சொல்லு. கழிவு, கழிவு, களிம்பு. அது 4 எழுத்து இல்ல. இது காலிறுதி சுற்று. கொஞ்சம் கடினமா இருக்கும். சிலர் அங்க தெரிந்த மாதிரி அவங்களுடைய முகபாவங்களை பார்த்தேன் போட்டியாளர்கள். உங்க அண்ணனையே கேட்போம். களிறு எங்க? உங்களுக்கு பாராட்டு தான். உனக்கு தெரியாதுல்ல இந்த சொல்? அண்ணா, களிறுனா என்னன்னு கேளுங்க. அண்ணா, யானைக்குட்டி. யானை, யானைக்குட்டி. யானை. களிறு என்றால் யானை. தமிழில் பல சொற்கள் இருக்கின்றன யானையை குறித்து. களிறு என்பது ஒன்று. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கான மூன்றாவது வாய்ப்பு. நகம், நகம். நடம், நடம். நதம், நதம், நதம். அது என்னன்னு தெரியல, ஏதோ சொல்றீங்க. நதம். நசம், நசம். என்ன எழுத்து மீதம் இருக்கு? நீங்க என்ன கார்த்தி வித்யாலயா? நலம்னு. நயமா? ஒரு நலம் வருது, ஒரு நயம் வருது. அது என்னன்னு பாப்போம். நயம். நயம்னா என்ன? போட்டியாளர்கள் தெரிந்தால் சொல்லுங்கள். நயம் பாராட்டுக்கு அந்த மாதிரி அந்த பாடல்ல இருந்து இருக்கிற நயங்கள் அதெல்லாம் சிறப்பு. சிறப்பு. நயம்னா அழகு, அருமை. எதுக்கு வேணாலும் அப்படி பயன்படுத்திக்கலாம். ஃபைன். அந்த மாதிரி எங்க வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நயமா இருந்ததுன்னா நல்லா இருந்தது, அவ்வளவுதான். எவ்வளவு மதிப்பெண்கள்? எடுக்கவில்லை. பரவாயில்ல. அண்ணனை வந்து அவங்க சுற்றுல மதிப்பெண்கள் ஈட்டி தர சொல்லுங்க. சிறப்பாக முயன்றீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த அணி வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? தொடங்கலாம். 3 எழுத்து சொற்கள். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. குன்று, குன்று. குத்து, குத்து. குப்பை, குப்பை. குடம், குடம். குற்று, குற்று. இல்லையே, அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். தெரியுமா? தெரியும். குளவின்ற ஒரு பூச்சி. ஆமா.
அது நம்மளை வந்து கொட்டிடும் இல்லையா, ரொம்ப வலிக்கும். அடுத்த சொல். வேகம் வேகம், வேடம் வேடம், வேதம் வேதம், வேலம் வேலம். அழகான சொல். வேதம் அதான் சொல்லிட்டியே வேதம். வேற ஏதாவது சொல்லு. வேடம். சரி, இப்போ உங்க அணியில நீ விட்டு அந்த எழுத்து என்னன்னு நினைக்கிறாங்கன்னு கேட்போம். வேஷம். வேஷமா? வேஷம். அதுதான் வேடம். அது வட எழுத்து, அதனால அதை பயன்படுத்தாம வேடம்னு சொல்றோம். இப்போ இன்னொரு பள்ளி முயற்சி பண்றாங்க, வேழம்னு சொல்றாங்க. அதுவான்னு பார்ப்போம். வேழம். அழகா சொன்னீங்க. உனக்கு இதுக்கு சொல் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த கேள்விப்பட்டிருக்கான மாதிரி அர்த்தம் இருக்கு, ஆனா தெரியாது. என்னன்னு தெரியாது. என்னப்பா? வேழம் என்றால் யானை, யானை. களிறு என்றாலும் யானை, கரி என்றாலும் யானை. இன்னும் சில சொற்கள் இருக்கு தமிழ். கரிமோ என்றாலும் யானை. அதான். சரி, இப்ப அடுத்த சொல்லுக்கு போகலாமா? சுகம் சுகம், சுற்று சுற்று, சுடர் சுடர். ஆஹா, அருமையான சொல். 6 மதிப்பெண்கள். நீ பயிற்சி எடுத்துட்டு வந்தப்ப இந்த சொல்ல பயிற்சி எடுத்திருந்தியா? ஆமையா. அழகான சொல். உனக்கு யார் தேர்ந்தெடுத்து கொடுத்தான்னு எனக்கு தெரியல. சுடர்னா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆ ஒரு தீபம் எரியும் போது அந்த ஒளிச்சுடர். அருமையாக முயன்றாய், உனக்கு வாழ்த்துகள். நீ அமரலாம். முதல் சுற்றில் இறுதியாக வரும் அணி சென்னை சேக்ரட் ஹார்ட் 11 மேல்நிலை பள்ளி. இந்த தடவை நீ அசத்தணும். இனிமேல் மறுவாய்ப்பு சுற்றெல்லாம் கிடையாது. ஒன்று அரையிறுதி சுற்று, இல்லைன்னா வீட்டுக்கு போகும் சுற்று. சரியா? தொடங்குவோம். உங்களுக்கான முதல் வாய்ப்பு. விரல் விரல், புட்டிச்சிட்டியே. இன்னும் ஒரு எழுத்து தான் இருந்தது. என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. அக்காவை கேட்கலாமா? விரிவு. விரிவுன்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம். விரிவு. அப்ப இந்த சுற்று அக்கா விளையாண்டுருக்கணும், 2வது சுற்று நீ விளையாண்டுருக்கணும். 4 எழுத்து சொற்கள் கண்டுபிடிச்சிருவியா? கண்டுபிடிப்பிய, நீ நல்லா சொல்லுவியே. அடுத்த சொல்ல முயற்சி பண்றியா? திரையை பார். மனம் மனம், மண்மை மண்மையா? மண்மை, மகிமை மகிமை. நல்ல சொல். அக்காவுக்கு தெரியுற மாதிரி தெரியுது. என்னன்னு கேளு. மடமை. மடமை. மடமைன்னு நினைக்கிறாங்க. வேற ஏதாவது? மடமை மடமை, மறுமைன்னு ஒன்று சொல்றாங்க. இப்ப மடமையா மறுமையா? மறுமை. அழகா சொன்னீங்க. யார் சொன்னது மறுமை? நீயும் சொன்ன, நீயும் சொன்ன. இப்ப நீ சொல்லு, மறுமை என்றால் மறுபிறவி எடுத்து வருவது. அப்படி நினைக்கிறீங்களா? சரி, அதுல ரொம்ப குழப்பம் வேணாம். மரணத்துக்கு முன் இங்க இருக்கிறது இம்மை, மரணத்துக்கு பின் இருக்கிற தொடரும் வாழ்க்கை மறுமை அப்படின்றது பொதுவாக வச்சுக்குவோம். சரி, உனக்கான இறுதி வாய்ப்பு. அதை நீ எப்படியாவது கண்டுபிடிக்கணும். 10ஆ 8ஆ? 10 அப்படி சொல்லணும். தொடங்கலாம். 3வது சொல். அகம் அகம், அமர் அமர், உட்கார்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியல. அமல் அமல் அமல். அமல் சரி, அமல் அமல். அமல். அது என்னன்னு பாருங்க. இது அமலா, அமளி அமளி. அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப தொலைக்காட்சியெல்லாம் அடிக்கடி வரும். இது சட்டசபையில் கூச்சல், அமளி, துமளின்னுவாங்க. அமளி என்றால் ஒரு ஆர்ப்பாட்டம், கரைச்சல் அப்படின்னு சொல்றது தான் அவங்க பயன்படுத்துறாங்க. முதல் சுற்று நமக்கு அவ்வளோ சாதகமா அமையல. பரவாயில்ல, அக்கா 2 பேரும் காப்பாத்திடுவாங்க அடுத்த சுற்றுல. நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றின் முடிவில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்களை பார்ப்போம். இந்த 2வது சுற்றை தொடங்க இருக்கும் பள்ளி கும்பகோணத்திலிருந்து கார்த்தி வித்யாலயா பதின்ம மேல்நிலை பள்ளி. 4 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். முதல் பள்ளி. திரையை பாருங்கள். பட்டம் பட்டம், பருவம் பருவம், நல்ல சொல். பந்தல் பந்தல், பருப்பு பருப்பு, அதற்குள் கால வரையறை முடிந்து விட்டது. என்ன சொல் என்று பாருங்கள். படி. பற்பசை அப்படின்னா தெரியாதா? பல்லே விளக்குறதில்ல போல இருக்கு. அவர் சிந்திக்கிறார். காலையில் எதை கொண்டு பல் துலக்குகிறீர்கள்? பேஸ்ட் அதுக்கு தமிழ்ல பேஸ்ட்டுக்கு என்ன சொல்லலாம்? பசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பேஸ்ட் என்றால் பசை. நீங்க பயன்படுத்துறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் டூத் பேஸ்ட். அதான் இது. இது என்னது? இல்லம்மா, தமிழ்ல பற்பசை பற்பசை. பல் பிளஸ் பசை, அதை சேர்த்து சொல்லும்போது தமிழ்ல எப்படி அந்த எழுத்து மாறும் இல்லையா? அதான் அந்த பற்பசை. புரிஞ்சிருத்தா? அடுத்த சொல் போகலாம். அகவல் அகவல், அதிகாலை அதிகாலை. 8 மதிப்பெண்கள். அருமை. உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. வெப்பம் வெப்பம், வெட்கம் வெட்கம், வெள்ளாடு வெள்ளாடு, நல்ல சொல். வெளியோடு வெளியோடு வந்துரும். இப்படி ஒரு செயலி நீங்க உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க தப்பா சொன்னா கூட உங்களுக்கு சரியான விடையை கொடுத்துரும். அந்த வெளியோடுன்னு சொன்னீங்களேப்பா, அப்படின்னா என்ன பொருள்? வெளியே ஓடுறா அப்படின்னு. நீங்க எதையாவது சொன்னாலும் அந்த எழுத்து யார் இருந்தனால தப்பிச்சு அது சரியான வடிவமா வெளியீடுன்னு வந்து விட்டது. இப்போ நீ இதையாவது எனக்கு சொல்லணும். வெளியீடு பப்ளிஷ் பண்றது. ஓ, பியூட்டிஃபுல். அருமையாக சொன்னாய். 4 மதிப்பெண்கள். நீ சென்று அமரலாம். அடுத்த அணி வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலை பள்ளி. வணக்கம். அசத்த போறீங்க. ஏன்னா காலிறுதி சுற்றுக்கு வர வேண்டும் என்றால் ஒரு அணி குறைந்தபட்ச தமிழறிவு பயிற்சி இல்லாம வர முடியாது. நீங்க சிறப்பாக விளையாண்டதை நானும் பார்த்திருக்கிறேன். தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல். ஏப்ரல் ஏப்ரல். அட, ஏமாறு ஏமாறு 3 எழுத்து தானே. ஏக்கம் ஏக்கம். கால வரையறை முடிந்தது. ஆனா ஒரு எழுத்து கிடைத்து விட்டது. பயனில்லை. என்ன சொல் என்று பார்ப்போம். ஏவுகணை. யார் அது? அட்டகாசம் பண்றிய. நீ வரதானே போற.
உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு. விமானம், விமானம், விண்வெளி, விண்வெளி, வித்தம், விட்டம், என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். நம்ம தவற விட்ட சொல் விரைப்பு. அப்படி நின்னா அது விரைப்பா நிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். சரி, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. அண்ணன், அண்ணன், அகம்பு, அகம்பு, அகம்பு. இது உங்க ஊரு நிகண்டுங்களா? அச்சம், அச்சம், அமிர்ந்து, என்னது? சொல்லு சொல்லு. மணி மேல சொன்ன, நீ சரியா சொன்னா நான் அதை எடுத்துக்குவேன். அமிர்ந்து, அமிர்ந்தா? அது ஏதோ 5 எழுத்துக்கள் மாதிரி எனக்கு கேட்டது. உங்க அணியை முதல்ல கேட்போம். நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா? வேளாங்கண்ணி அமிழ்து. அமிழ்துன்னு நினைக்கிறீங்களா? சேக்ரட் ஹார்ட், சேக்ரட் ஹார்ட் அமிலம் என்று சொல்கிறார்கள். வேற ஏதாவது? அமிலம். அமிலம் என்று எல்லாருமே சொல்கிறீர்கள். அது என்ன சொல் என்று பார்ப்போம். அமிழ்து. தமிழ் வழி கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இது அத்துபடியான சொல் அறிவே இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் ஆங்கில வழி கல்வி படிக்கிறவர்கள். உங்களுக்கு இந்த சொல் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்தால் தான் தெரியும். நீங்கள் எல்லா டேர்ம்ஸையும் இல்லையா, சொற்களையும் இங்கிலீஷ்லேயே படிக்கிறவங்க இருந்தாலும் சேக்ரட் ஹார்ட், எஸ்ஆர்எம் நைட்டிங்கல், நீங்கள்லாம் இது அமிலம் என்று தெரிந்து வைத்திருப்பது மகிழ்ச்சி. உங்கள் தமிழ் வளமையை காட்டுகிறது. அமிலம் என்றால் ஆசிட். இப்போ ஆசிட் மாதிரியே இன்னொன்று இருக்கு, அது என்ன? அதற்கு எதிர் பேஸ். அதுக்கு தமிழில் என்ன நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லி தர மாட்டேன், நீங்கள் போய் தேடி தெரிந்து கொள்ளுங்கள். ஆசிடுக்கு அமிலம். 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 உங்கள் வாய்ப்பு முடிந்தது, நீங்கள் சென்று அமரலாம். அடுத்ததாக சேக்ரட் ஹார்ட் 11 மேல்நிலை பள்ளி. மற்றவரின் விடைகளை எல்லாம் நீங்கள் அழகாக ஊகம் செய்து கொண்டிருந்தீர்கள். இப்போ உங்களுக்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முயலலாம். முதல் சொல் தாக்கம், தாக்கம், அதான் அதான் தாமிரை, அது 3 எழுத்து தானே இருக்கு. 4 ஆக்குங்க. தாமிக்கை, அங்க சிலருக்கு உதடு துடிக்கிறது. என்னது? தாமிரம். தாமிரம். தாமிரம்னா உலோகம். தாமிரம் என்பது உலோகம். அடுத்த சொல் முயற்சி பண்ணுவோம். வண்ணம், வண்ணம், வடசொல், வடசொல், வளையல், வளையல், வந்தாய், வந்தாய், வந்தாய். அதை சேர்த்துக்கோங்க. வந்தாய். அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ஆவலாக இருக்கிறது தெரிந்து கொள்ள. வருவாய். அதோட இன்னொரு வடிவம் தான் வந்தாய் மாதிரி வருவாய். ஆனா இது என்ன பொருளில் கொடுக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? வருவாய்னா சம்பளம். வருமானம், சேலரின்றாங்களா? அதான் நீங்க சொல்றது. வந்தாயோட நீ வருவாய் எதிர்காலத்துல சொல்லலாம் இல்லையா, நாளை நீ வருவாய். இது அது இல்லை. வருவாய் என்பது வருமானம். இன்னும் ஒரு சொல் இருக்கு உங்களுக்கு, முயற்சி செய்து பாருங்க. நீட்டம், நீட்டம், நீங்கள், நீங்கள், நித்திரை, நீ, நெடில்,
நிறைய, நெடில் 4 எழுத்து. உங்களை கொடுமைப்படுத்திய அந்த சொல் என்னவென்று தெரிந்து கொள்வோம். நீதி நூல். ஆமா, இதெல்லாம் சரி. அழகாக முயற்சி செய்தீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். இரண்டாவது சுற்றின் இறுதியான அணி SRM நைட்டிங்கேல். தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. உங்களுக்கான வாய்ப்பு. எல்லா விடைகளையும் சொல்லிட்டு இருந்தவர் தொர. கடிதம், கடிதம், கமலம், கமலம், கரவலி, கரபோலி. நல்ல ஊகம். 6 மதிப்பெண்கள். கரவொலினா எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதவங்க கைகளை உயர்த்துங்க. உனக்கு தெரியாது. இப்போ என்னன்னா, இதுல 2 சொற்கள் இணைந்த கூட்டு சொல். இது முதல் பாதி என்ன சொல்லுன்னு பாருங்க. கரை. அப்படி அதோட முழுமையா சொன்னா கரை. ஒரு இல்ல. கரம், கரம். கரம்னா கை. கை. அடுத்தது ஒலி. கை. அதான் கரவொலி. அப்ளாஸ், கிளாஸ். அழகா சொல்லு. சரி, அடுத்த சொல் போகலாமா? போகலாம் ஐயா. தந்தம், தந்தம், தமலம், கமலமா? கமலம் தெரியும் தானே. தமலம் இது காலிறுதி சுற்று, நினைவில் கொள்ளுங்கள். உங்க அணியினர் ஏதாவது சொல்றாங்களான்னு பார்ப்போம். தமக்கைன்னு சொல்றாங்க. யாருக்கெல்லாம் இந்த தமக்கைன்ற சொல் தெரியும்? பரவாயில்லையே. எங்க திரையில் முதல்ல அந்த சொல் தானான்னு பார்ப்போம். தமையன். தமையன் என்றால் அண்ணன், அண்ணன். அவ்வளவுதான். தமக்கை என்றால் தங்கை, தங்கையா அக்காவா? தங்கை. அக்கா. தமக்கை என்றால் அக்கா, தமையன் என்றால் அண்ணன். அண்ணன். இதெல்லாம் தமிழ் சொற்கள். எவ்வளவு இருக்கு பாருங்க நம்ம கிட்ட. நீ என்ன தலையாட்டிட்டு இருக்கிற? எல்லாரோட சொற்களையும் உட்காந்து சொல்லிட்டு இருந்தில்ல. எனக்கு தெரியும். அங்க அமரும் பொழுது எல்லாம் தெரியும். இங்க வந்தா எதுவுமே மறந்து போயிடும். தெரியாதுன்னு இல்லை. சரி, பார்ப்போம். இறுதி வாய்ப்பு. முடிவுரை, முடிவுரை, முன்னுரை, முன்னுரை, முரடல், முரடன், முனை ஊசி, முனை ஊசியா? ஏய், சரி, அது அப்புறம் விசாரிச்சுக்குவோம். முனை ஊசி. ஊசி முனைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த முனை ஊசி சொன்னியே, அது முனை இருந்தாதான் அது ஊசியே முதல்ல. ஆனா பரவாயில்ல, சமயோசிதமா எதையாவது பிடிச்சி கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணாது. தமிழா இருந்ததால் ஏற்றுக்கொண்டேன். முனையும் உண்டு, ஊசியும் உண்டு என்றுதான். அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். முகப்பு. கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டதே இல்லையா? அதுக்கு தான் இந்த விளையாட்டு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இல்ல. இப்ப இது என்ன, இந்த சொல் யாருக்கெல்லாம் முன்னமே தெரியும்? உன் நண்பனுக்கு தான் தெரியுது எல்லாமே. உனக்கு சொல்லி தர மாட்டேங்கிறாரு. முகப்பு படம் சொல்லுவாங்களே. இப்போ புராணத்துல நம்ம வந்து டிபின்னு வைப்போம் இல்லையா? அது முகப்பு படம் தானே. முகப்பு படம். வாட்ஸ்அப் டிபி அந்த மாதிரி சொல்றாரு. நம்ம எது வழியா வர வேண்டியிருக்கு பாருங்க. முகப்பு கட்டு விடுறதுக்கு வாட்ஸ்அப் டிபி வழியா. அவன் சொன்னான் பாரு, ஒரு புத்தகத்தை எடுத்தா அதனுடைய அட்டை பகுதி முகப்பு, நுழைவாயில் அந்த இடத்துக்கும் முகப்புன்னு சொல்லுவோம். முன்பகுதி எல்லாமே இப்படி இந்த பொது சொற்களா பல இடங்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. முகப்பு. சரியா? புரிகிறது ஐயா. வாய்ப்பு முடிந்ததா? முடிந்தது ஐயா. இனிமே அங்க அமர்ந்து மற்றவர்களுடைய சொற்களை எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது சுற்றின் முடிவில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்களை பார்ப்போம். இந்த மூன்றாவது சுற்றை முதலில் தொடங்க இருப்பவர்கள்
சென்னை அசோக் நகர் வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலைப்பள்ளி. இப்போ நீங்க விளையாட போற இந்த சுற்று ஒரு புதிய சுற்று. முதல் 3 நிலைகளில் இல்லை, காலிறுதி சுற்றுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற சுற்று. ஆனால் இதை பல மாணவர்கள் மிக திறமையாக விளையாடுவதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் ஒரு நல்ல அணி, இதை எப்படி அணுகுகிறீர்கள் என்பதை பார்ப்போம். 1 நிமிடம் கால வரையறை. 10 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சரியான சொல்லுக்கும் 3 மதிப்பெண்கள். ஒருவேளை நீங்கள் ஏதாவது சொல்லை சொல்ல முடியாமல் நின்றால் நான் அந்த சொல்லை கொடுத்து தொடர்ந்து செல்வேன். முதல் சொல், அதன் கீழே 2வது சொல்லுக்கான குறிப்பு. புகழ். இகழ். இதழ். இதம். இடம். இடர். சுடர். சுவர். கவர். கதிர். புதிர். அருமையாக முயன்றீர்கள் வேளாங்கண்ணி. 7 சொற்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். 7, 3, 21 மதிப்பெண்கள். நீங்கள் அமரலாம். அடுத்ததாக சென்னை சேக்ரட் ஹார்ட் பதின்ம மேல்நிலைப்பள்ளி. வணக்கம் ஐயா. உங்களுக்கான 1 நிமிட கால வரையறை. முதல் சொல், பள்ளி. வெள்ளி. வெள்ளை. கொள்ளி. புள்ளி. புரளி. அரளி. அமளி. அமர். அவிர். அலர். அழகு. அழகாக முயன்றீர்கள் சேக்ரட் ஹார்ட். 5 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். மொத்தம் 15 மதிப்பெண்கள். நீங்கள் மகிழ்வுடன் அமரலாம். அடுத்ததாக SRM நைட்டிங்கேல் பள்ளி. தொடங்கலாமா? 1 நிமிட கால வரையறை. முதல் சொல், மாடம். மாதம். மாதர். காதர். பதர். காதர். பகர். இரவு. சுடர். பகல். நகல். நகரு. நகர். தகர். தவறு. தவிர். அழகாக முயன்றீர்கள். ரொம்ப எளிமையான சில சொற்களை நீ தவற விட்டுட்டியே. எதையோ சொல்ற. இல்ல இல்ல அந்த குறிப்பு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குழப்பி நானே குழப்பி இவை ஆமா, அந்த நீ குழம்புனன்றது தான் விளக்கம். ஏன்னா மாதர்னு இருந்ததுன்னு நினைக்கிறேன். இவை 12 அப்படின்னும் போது அது மாதம் எளிதாக வந்துடும் நான் எதிர்பார்த்தேன். அது சொல்லவே முடியாது யாருக்கு எப்போ பதற்றம் வரும் குழப்பம் வரும்ன்றது. ஆனால் திறமையாக கையாண்டீர்கள். 6 சொற்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். மொத்தம் 18 மதிப்பெண்கள். இந்த சுற்றில் இறுதியாக கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா பள்ளி. இந்த சுற்று எளிதாக இருக்கிறதா? எளிதாக. எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் என்கிற நம்பிக்கை உண்டா? முடியும். தொடங்கலாம். பழம். பணம். மனம்.
மடம். மயம். குடம். குடம். குடல். கடல். கடன். சீடன். சீமான். 8 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். 24 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றின் இறுதியில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மொத்த மதிப்பெண்கள். இதில் முதலாவது பங்கேற்க போகிறவர்கள் சென்னை சேக்ரட் ஹார்ட் பள்ளி. அணியாக நீங்கள் விளையாட போகும் ஒரே சுற்று. இப்போதைக்கு நீங்கள் மதிப்பெண்களில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறீர்கள். ஆனால் இந்த 4வது சுற்று எந்த அணியினுடைய நிலைமையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றக்கூடும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது உயர்நிலைக்கு மாற்ற வேண்டும். அப்போதான் நீங்கள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற முடியும். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகள். தொடங்கலாமா? முதல் சொல் 30 நொடிகள். குழம்பிய சொல். கொத்தமல்லி. கொத்தமல்லி. 8 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர். 8 மதிப்பெண்கள் நியாயப்படி கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறேன். புரட்சி கவிஞர் என்பது ஒரு பட்டம், அடைமொழி மாதிரி நம்ம அன்பால கூப்பிடுறோம். அவர் யார்? பாரதியார். பாரதியார். புரட்சி கவிஞர் பாரதியார். தாசன். பாரதிதாசன் தான் புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், புதுச்சேரியை சேர்ந்தவர். அவருக்கு பாரதியார் மேல அதீத ஈடுபாடு. அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு தான் பாரதிதாசன் என்று அழைத்து கொண்டார். ரொம்ப இளம் பருவத்தில் நிறைய தமிழ் பிள்ளைகள் பாரதியாரையும் பாரதிதாசனையும் தொடக்க நாட்களில் கொஞ்சம் குழப்பிக் கொள்வதுண்டு. இருவரும் இருவேறு கவிஞர்கள். நல்ல நினைவில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். சுப்பிரமணிய பாரதியார் என்பவரை தான் நம்ம மகாகவி என்கிறோம், பெரும்புலவன் பாரதி. அவர் 1921 மறைந்து போனார். சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே அவர் மறைந்து போனார். ரொம்ப சுவையான ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கிறாரு. இந்த பாட்டு முதல் வரி சொன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுன்னு ஒரு பாடல் எழுதுறாரு. அவர் மறைந்து போனது 1921. இந்தியா விடுதலை பெற்றது 1947. அப்ப 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர் எப்படி எழுதினாரு? அவ்வளவு ஒரு நம்பிக்கையும் தீ அவர் மனசுக்குள்ள அப்படி எரிந்தது. இந்த மக்கள் இந்த நம்பிக்கையோடு தமிழர்கள் சுதந்திர விடுதலைக்காக பாடுபட வேண்டும். அப்படி ஒரு ஆள். அவரை பின்பற்றியவர் தான் நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இவர் தனித்தமிழ். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நிறைய சமஸ்கிருத வட சொற்களை கலந்து பாடல்கள் எழுதியிருப்பார், தமிழ் பாடல்கள். ஆனால் சீர்திருத்த கருத்துக்கள் என்பதால் அவரை நம்ம போற்றி கொண்டாடுகிறோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழுக்கு, மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர். தனித்தமிழ் சொற்களாக பாடல்கள் எழுதியவர். அவர் ஏன் புரட்சி கவிஞர்னா பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர். பாரதியார்னா கூட புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதைகள் அப்படியே தீ பற்றி எறியும் நம்ம பாடும் பொழுதே, அதை படிக்கும் பொழுதே. அவரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டேன். இதை நீங்கள் நிறைய இன்னும் இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய 3வது சொல்லுக்கான குறிப்பு தமிழின் சிறப்பு. உயர்த்தனி செம்மொழி. உயர்த்தனி. உயர்த்தின. நீங்க உங்கள் வாய்ப்பை இழந்து விட்டீர்கள். ஆனா இந்த தமிழ் பாவை இருக்கு, அவ சரியான விட ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டா. நீங்க 2 பேருமே அவளை கண்டுகொள்ளவில்லை. 2 பேருமே இருக்காதுன்ற மாதிரி நினைச்சீங்க. ஏதாவது சொல்லியிருக்கலாம்லப்பா வாய்ப்பை இழப்பதற்கு. நீ என்னம்மா சொன்ன? உயர்த்தனி. ஆமா, அவ முன்னாடியே உங்க 2 பேர்ட்டையும் சொன்னா, நீங்க என்கிட்ட சொல்லல. பரவாயில்ல, நீங்க அதை கண்டுபிடித்ததற்காக வாழ்த்துகிறோம்.
நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி SRM நைட்டிங்கேல் பள்ளி. உங்களுக்கான வாய்ப்பு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மதிப்பெண்கள் நீங்கள் அரையிறுதி சுற்றுக்கு செல்வதை தீர்மானிக்கும். முதல் வாய்ப்பு, குழம்பிய சொல். பகல் கனவு. பகல் கனவு. 7 மதிப்பெண்கள். அருமையாக ஊகித்தீர்கள். இரண்டாவது சொல், சில எழுத்துகள் விடப்பட்ட சொல். இரட்டை வால்குருவி. இரட்டை வால் குருவி. 5 மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு இலக்கண குறிப்பு. வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று. 6 மதிப்பெண்கள். 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல தேரணுமா வேண்டாமா? வியங்கோல் வினைமுற்று தெரிந்து வைத்துப்பதால் 2 மதிப்பெண்கள் கிடைச்சிரும். அழகாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்ததாக கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா பள்ளி. உங்களுக்கான இறுதி வாய்ப்பு காலிறுதி சுற்றில். முதல் சொல் 30 நொடிகள். குழம்பிய சொல். நிகழ்காலம். நிகழ்காலம். 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல், சில எழுத்துகள் மறைந்திருக்கும் சொல். சித்த மருத்துவம். 10 மதிப்பெண்கள். என்ன வகுப்பு படிக்கிற? 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பு. நாங்க நிகழ்ச்சியை எப்படி வடிவமைச்சிருக்கோம் பத்தியா? 3 மாணவர்களை உங்கள் பள்ளி அனுப்பலாம்னு சொன்னா உன்னையெல்லாம் மதிச்சிருக்கவே மாட்டாங்க இல்லையா? மூத்த மாணவர்களை 10ஆம் வகுப்புலேருந்து 3 பேரை அனுப்புவாங்க. ஆனால் 7ஆம் வகுப்பு மாணவனுக்கும் தமிழ் நல்லா தெரியுன்றதை நிரூபிக்கிறோம். குட்டி பிள்ளைகளுக்கு 6ஆம் வகுப்பு மாணவர்கள் அவ்வளோ மாதிரி இந்த தமிழ் பாவை மாதிரி குட்டிகளுக்கும் தமிழ் நன்றாக தெரியும் என்று உங்கள் திறமையை உலகுக்கு வெளிக்காட்ட தான் நாங்கள் இப்படி வடிவமைத்தோம். 3 வயது பருவங்களில் இருக்கிறவர்களை அனுப்பியே ஆக வேண்டும்னு. உங்களுக்கு வாழ்த்துகள். எங்களுடைய எண்ணங்களை நீங்கள் ஈடேற்றியதற்கு. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு சன்மார்க்க நெறியாளர். ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார். 9 மதிப்பெண்கள். 4வது சுற்றை அசத்திய கார்த்தி வித்யாலயா கும்பகோணம். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துகள். இன்றைய காலிறுதி சுற்றின் இறுதி போட்டியாளர் வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலை பள்ளி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 2 அணிகள் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அரையிறுதி போட்டிக்கு. உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இன்றைய பகுதியில். முதல் சொல் அருவருப்பு. அருவருப்பு. 9 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லில் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும். என்ன சொல் என்று கண்டுபிடியுங்கள். பொன்னியின் செல்வன். 10 மதிப்பெண்கள். பொன்னியின் செல்வன். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு மீனவருக்கு உதவும். கடற்கரை விளக்கம். கடற்கரை விலங்கம். விளக்கம். கடற்கரை விலங்கம். கடற்கரை விளக்கமா? விலங்கம். 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 கடற்கரை விலங்கம்னு நினைக்கிறீங்களா? எங்க திரைய பாருங்க. நீங்க சென்னை இல்ல, சென்னையில் இருக்கும் பொழுது இந்த மெரினா கடற்கரை இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா முன்னாடி? இந்த முனையில என்ன இருக்கு? ஒரு முனையில வந்து என்ன இருக்கு? 2 முனைகளையும் சொல்லுங்க. என்ன இடங்கள்லாம் இருக்கு? அந்த கடைசியில் என்ன இருக்கு? இந்த கடைசியில் என்ன இருக்கு? மெரினா. நம்ம ஆமா மெரினா அந்த பக்கம். அதுல என்ன இருக்கு? அந்த பக்கம்
நினைவகங்கள் 2 இருக்கு தெரியும் இல்லையா? அம்மா அண்ணா அண்ணா இவங்க முன்னாள் முதல்வர்கள். இந்த கடைசியில என்ன இருக்கு? சென்னைன்றனால கேட்கறேன். நீங்க வந்திருக்க வாய்ப்பு உண்டு. கடலூர் என்னம்மா? இங்கிலீஷ்ல கூட சொல்லுங்க. அங்க ஒண்ணு இருக்குமே, கடற்கரை உயரமா ஒண்ணு நிக்குமே. டவரா என்ன டவர்? லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ். தான் எவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நம்ம மொழியில தெரியலையே. நம்மலாம் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறோம். உன் மொழியில என்னப்பா? எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு வெள்ளைக்காரன் கேட்பான். உன் மொழியில இது பேர் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம தெரியாதுன்னு சொன்னா அவங்க என்ன எப்படி அதை அவங்களுக்கு அது எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பது நமக்கு தெரிந்து கொள்ளுங்கள். லைட் ஹவுஸ் டவர் என்பது கலங்கரை விளக்கம். தமிழில் பெரும்பாலான பெயர்கள் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பெயர் சொற்கள்னா கூட அதுவும் காரண பெயராக தான் இருக்கும். இதை பிரிங்க பார்ப்போம். கலங்கரைய களம் கூட்டல் கரை. கரை. களம் என்றால் இளம் அது களம். அது தளம்ன்றது களம் வேற. இது களம். களம் என்றால் கப்பல். களம் கரை. களம் ஒழுங்கா கரை வந்து சேரணும்னா இந்த விளக்கு அவர்களுக்கு தேவை இல்லையா? இப்போ உங்களுக்கு வானிலை அறிக்கையெல்லாம் புயல் காற்று வரும் முன் எச்சரிக்கை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? 3வது புயற்கூண்டு மணிக்கூண்டு ஏற்றி இருக்கோன்னு. அதெல்லாம் நீங்கள் என்னன்னு யாரையும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால தான் தெரிய மாட்டேங்குது. உடனே அம்மாட்டையோ அப்பாட்டையோ இல்லை கூகுள்கிட்டையோ கேட்கலாம். அந்த 3வது புயல் மணிக்கூண்டு ஏற்றுறாங்களே என்னன்னு. இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்டார்ம், ஆன்டிசிபேட்டட் ஸ்டார்ம். புயல் 1 எச்சரிக்கைன்றது கொஞ்சம், 2 அதிகம், 3 அதிகம்னா கடலுக்கே போகக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அவங்க தொலைவில் போன பிறகு சுற்றிலும் பெருங்கடல், எல்லாம் நீர் தான். எந்த பக்கம் கரைன்னு எப்படி தெரியும்? அப்போ இந்த விளக்கை பார்த்து தானே அவங்க பயணித்து வரணும். அதுக்கு தான் இந்த கலங்கரை விளக்கம். தெரிந்து கொண்டீர்கள். உங்களுடைய வாய்ப்பை அழகாக பயன்படுத்தி கொண்டீர்கள். மகிழ்ச்சி. நீங்கள் 4வது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் எடுத்திருக்கும் மதிப்பெண்கள் முதல் 2 இடங்களை பிடித்த பள்ளிகள் மட்டுமே அடுத்த கட்டம் அரையிறுதி சுற்றுக்கு செல்ல முடியும். அப்படி செல்கிற 2 அணிகள் கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா 11 மேல்நிலைப் பள்ளி மற்றும் சென்னை அசோக் நகர் வேளாங்கண்ணி 11 மேல்நிலைப் பள்ளி.